மாயாஜாலத்துல 3வது நாள் பயிற்சி. இதுல மாயாஜாலமான உறவுகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3வது நாள் பயிற்சியில நீங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது தாங்க தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒருத்தர் மட்டுமே இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரே நபர் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கான எந்த விருப்பமும் அப்போ உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே ஒரே ஒரு மனிதர், அது நீங்க மட்டும்தான். எவர் ஒருவராலையும் பார்க்கவே முடியாது அப்படிங்கும் போது ஒரு ஓவியத்தை படைக்கிறதுனால என்ன பயன்? யார் ஒருவராலையும் கேட்கவே முடியாது எனும் போது ஒரு இசையை உருவாக்குறதுல என்ன பயன் இருக்கு? பயன்படுத்த யாருமே இல்லாத நிலையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் எதற்கு? அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்வதற்கும் எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஏன்னா நீங்க எங்க போனாலும் அந்த இடமும் உங்களுடைய தற்போதைய இடத்தை போலதான் இருக்கும். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க யாரையும் நீங்க சந்திக்க போறதும் கிடையாது. அங்க உங்களுக்கு புதுவித அனுபவம் எதுவும் கிடைக்க போறதில்ல. உங்களுடைய வாழ்க்கையில எந்த இன்பமும் எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. மற்றவர்களுடனான உங்களுடைய தொடர்பும் அனுபவங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆனந்தத்தையும் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்குது. அதன் காரணமா வேறு எந்த ஒரு காரணியை விடவும் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு அதிகமான தாக்கத்தை விளைவிக்குது. நீங்க உங்களுடைய கனவு வாழ்க்கையை பெறுவதற்கு உங்களுடைய உறவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில இப்போ எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும், உங்களுடைய வாழ்க்கை மாயாஜாலமா மாற்ற துவங்குவதற்கு அவை எவ்வாறு நன்றி உணர்வுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஊடகங்களா விளங்குது அப்படிங்கிறதையும் தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த காலத்துல தோன்றிய மாபெரும் ஞானிகளுடைய அறிவை அறிவியல் இப்போது உறுதிப்படுத்திட்டு இருக்கு. நன்றி உணர்வோட இருக்கிறத வழக்கமா கொண்டிருக்கும் மக்கள் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும், குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் அவங்க அதிகமா தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் ஆய்வுகள் தெரிவிக்குது. ஆனா எண்ணத்தாலோ அல்லது வார்த்தையாலோ ஒருவரை பற்றி கூறப்படும் ஒவ்வொரு குறைக்கும் அவரோட இருக்கக்கூடிய உறவு தலைப்பதற்கு 10 ஆசீர்வாதங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆய்வுகள்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு புள்ளி விவரமா தான் இது சொல்லப்படுது. ஒவ்வொரு குறை கூறுதலுக்கும் 10 ஆசீர்வாதங்களுக்கு குறையாம இருக்க வேண்டும். அந்த மாதிரி இல்லைன்னா அந்த உறவு சீரழிஞ்சிடும். அது திருமண உறவா இருந்தாலும் சரி, விவாகரத்துல முடிவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த நன்றி உணர்வானது உறவுகளை தலைத்தோங்க செய்யுது. எந்த ஒரு உறவு குறித்தும் நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை அதிகரித்து கொள்ளும் போது அந்த உறவுல மகிழ்ச்சியையும் நல்ல விஷயங்களையும் அபரிவிதமான அளவுல மாயாஜாலமா பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய உறவுகள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நன்றி உணர்வு தான் உங்களுடைய உறவுகளை மட்டும் மாற்றுவது இல்லை, அது உங்களையும் மாத்துது. உங்களுடைய மனப்போக்கு இப்போது எப்படி இருந்தாலும் சரி, உங்களாலேயே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு அதிக பொறுமையையும் புரிதலையும் பரிவையும் அக்கறையையும் கொடுக்குது. குறை கூறுதல்களும் மாயமா மறைஞ்சிடும். ஏன்னா மற்றொருவர் குறித்து நீங்க உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த நபரை பற்றிய எதையும் மாற்ற நீங்க விரும்ப மாட்டீங்க. அவரை பத்தி நீங்க விமர்சிக்கவோ குறை கூறவோ அல்லது அவங்க மீது பழி சுமத்தவோ மாட்டீங்க. ஏன்னா அவங்கள பத்திய நல்ல விஷயங்களுக்காக நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும்போது நீங்க அதுலதான் அதிக மும்முரமா ஈடுபட்டு இருப்பீங்க.
உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அவங்கள பிடிச்சதுனாலயோ என்னவோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய கண்களுக்கு புலப்படும். அதே போலதான் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு உறவுகளும் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி, அதாவது உதவிகளுக்காகவோ இல்ல உணர்வுகளுக்காகவோ நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொண்டதற்கு நீங்க நன்றி செலுத்தும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நிறைவை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். நீங்க அதிக மும்முரமா அதுலதான் ஈடுபட்டிருப்பீங்க. நீங்க அவங்க கிட்ட எந்த விஷயங்கள் குறித்து குறை கூறினீங்களோ அந்த விஷயங்கள் இப்போது உங்களால பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. நம்முடைய பொக்கிஷங்கள் குறித்து நம் இதயங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும். அந்த கணங்கள்ல மட்டுமே நாம உண்மையா வாழ்வதா சொல்லலாம். இத சொன்னது டாண்டன் வில்டர். வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வார்த்தைகளுக்கு மிகவும் சக்தி இருக்கு. உன்னுடைய வார்த்தையில தான் பல விதங்கள்ல நீ நிறைய விஷயங்கள்ல ஈர்க்கிற அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் நீங்க யாரேன்னு ஒருவரை பத்தி குறை கூறும்போது நீங்க உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்கு தீங்கு விளைவித்துக் கொள்றீங்க. இங்கு துன்பத்திற்கு ஆளாவது உங்களுடைய வாழ்க்கை தான். ஈர்ப்பு விதியின்படி ஒருவரை பத்தி நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அல்லது பேசுறீங்களோ அதையே உங்களை நோக்கி நீங்க ஈர்க்கிறீங்க. அதனால தான் தலை சிறந்த சிந்தனையாளர்களும் ஆசிரியர்களும் நாம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமானவற்றை பெற விரும்பினா உங்களுடைய வாழ்க்கை மாயாஜாலமா அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பினா மற்றவங்க கிட்ட நீங்க நன்றியோடு இருக்கணும் என்பதை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. உங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒவ்வொருவரும் உங்ககிட்ட உங்களுடைய நிறை குறைகளுடன் உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க எப்படி உணர்வீங்க? அதாவது உங்களுடைய நிறை குறைகளோட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஒருத்தர் சொன்னா அதை நீங்க எப்படி உணர்வீங்க? மக்களுடைய நிறை குறைகளோட அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள் பால் நீங்க நன்றி உணர்வோடு இருப்பதுதான் இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி. உங்களுடைய உறவுகள் அனைத்துமே தற்சமயம் நல்ல விதமா இருந்தாலும் கூட இந்த பயிற்சியின் மூலமா அது இன்னும் அதிக அற்புதமானவையா மாறும். நீங்க நன்றி உணர்வோடு இருப்பதற்குரிய விஷயங்களை ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க கண்டுபிடிக்கும் போது இந்த நன்றி உணர்வானது பிரமிப்பு ஊட்டக்கூடிய மாயாஜாலத்தை நிகழ்த்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய உறவுகள் நீங்க நினைச்சதை விட அதிக வலுவானவையாகவும் அதிக நிறைவளிப்பவையாகவும் அதிக வளமூட்டுமவையாகவும் மாறும். நீங்க நன்றி உணர்வு கொண்டிருக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவுகளை 3 தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுடைய மனைவி, மகன், தந்தை, உங்களுடைய காதலர், வியாபார கூட்டாளி அல்லது உங்களுடைய சகோதரி நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடும். அல்லது உங்களுடைய சிறந்த நண்பரையோ பாட்டியையோ அல்லது மாமாவையோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க முக்கியமா கருதக்கூடிய ஏதேனும் 3 உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அவங்க ஒவ்வொருவருடைய புகைப்படமும் உங்ககிட்ட இருக்கணும். அந்த புகைப்படங்கள்ல அவங்க தனியாகவோ அல்லது உங்களோட சேர்ந்தோ இருக்கலாம். உங்களுடைய 3 உறவுகளையும் அவங்களுடைய புகைப்படங்களையும் நீங்க தேர்ந்தெடுத்த பிறகு மாயாஜால செயல்ல இறங்க செய்ய நீங்க தயாராயிடுவீங்க. ஓரிடத்துல அமர்ந்து அவங்க ஒவ்வொருவரை பத்தியும் நீங்க நன்றி உணர்வு கொள்ளும் விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. இந்த நபரை பற்றி நீங்க மிகவும் நேசிக்கும் விஷயங்கள் என்னென்ன? அவருடைய மிகச்சிறந்த பண்பு நலன்கள் என்னென்ன? அவருடைய பொறுமை, காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த திறன், அவங்களுடைய திறமைகள் என்ன, வலிமைகள் என்ன, சிறப்பாக தீர்மானிக்கும் திறன், அறிவு, நகைச்சுவை உணர்வு, சிரிப்பு, அவங்க கண்கள், புன்னகை, அன்பான இதயம் போன்றவை குறித்த
நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கலாம். அவரோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்து நீங்க நன்றிய உணரலாம். அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு நேரத்துல அவர் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்கள் மீது அக்கறையோட இருந்ததை நீங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். அந்த நபரை பற்றி நீங்க எந்த விஷயங்களுக்காக நன்றியை உணர்றீங்க என்பதை பற்றி சிந்திக்கிறதுல சிறிது நேரத்தை நீங்க செலவிட்ட பிறகு அவருடைய புகைப்படத்தை உங்கள் முன்னால வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு புத்தகத்திலோ அல்லது உங்கள் கணினியிலோ நீங்கள் மிகவும் நன்றி உணர்வோடு இருக்கும் 5 விஷயங்களை பட்டியலிடுங்க. அந்த பட்டியலை தயாரிக்கும் போது அந்த நபரினுடைய புகைப்படத்தை பாருங்க. பிறகு ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த நபரின் பெயரை குறிப்பிட்டு துவக்கி நீங்க எந்த காரணத்துக்காக அவர்கிட்ட நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க என்பதை எழுதி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையோட நிறைவு செய்யுங்க. அவருடைய பெயர், நீங்க எதை செய்ததற்காக நன்றி செலுத்துறீங்க. எடுத்துக்காட்டா, ஜான், நீங்கள் என்னை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. அல்லது அம்மா, கல்லூரி வாழ்க்கை நெடுகிலும் நீங்கள் எனக்கு ஆதரவு காட்டியதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பட்டியல்ல இருக்கக்கூடிய 3 உறவுகள் குறித்து நீங்கள் இவ்வாறு எழுதி முடிச்ச பிறகு இன்று முழுவதும் நீங்க அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்துல அந்த 3 புகைப்படங்களையும் வச்சிடுங்க. இன்று அதை நீங்க எப்போதெல்லாம் பார்க்கிறீங்களோ அப்போதெல்லாம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அவங்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவியுங்க. வேலை நிமித்தமா நீங்க பல இடங்களுக்கு செல்ல வேண்டி இருந்தா இந்த புகைப்படங்களை நீங்க உங்க பையிலோ அல்லது பாக்கெட்லயோ அல்லது உங்க போன்லயோ வச்சுக்கலாம். ஒரு நாள்ல பலமுறை அதை பார்த்து அதே செயல்முறைய திரும்ப திரும்ப செய்யுங்க. உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமான உறவுகளா மாற்றுவதற்கு நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்போது நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இது இப்புத்தகத்துக்கான, அதாவது இந்த பயிற்சி தேவையா இல்லையா என்றாலும் கூட உங்களுடைய ஒவ்வொரு உறவும் அற்புதமானதா அமைவதற்கு இந்த அற்புதமான பயிற்சியை நீங்க ஒவ்வொரு நாளும் உபயோகிக்கலாம். நீங்க விரும்பினா ஒரே உறவுல இந்த பயிற்சியை பல முறை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக நன்றி உணர்வோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவும் மாயாஜாலமா மாறும். இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி, 3வது செயல்முறை பயிற்சிய திரும்பவும் சுருக்கமா சொல்றேன். உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. இது முதலாவது மாயாஜால பயிற்சி. முதல் 3 நடவடிக்கைகளையும் திரும்ப திரும்ப செய்யுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. அதை குறித்து நீங்க ஏன் நன்றியோடு இருக்கிறீங்க என்பதையும் எழுதிக்கோங்க. அந்த பட்டியலை திரும்ப திரும்ப படிங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினுடைய முடிவிலையும் நன்றி 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 என்று சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றியை உணருங்க. உங்களுக்கு மிக நெருக்கமான 3 உறவுகளை தேர்ந்தெடுத்து அவங்க ஒவ்வொருவருடைய புகைப்படத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த புகைப்படங்களை உங்கள் முன்னாடி வைத்துக்கொண்டு நீங்க அதிக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அவங்க ஒவ்வொருவரை பத்தியும் 5 விஷயங்களை உங்க குறிப்பேட்டுல அல்லது கணினியிலேயோ பட்டியலிடுங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு துவக்கி நீங்க எந்த காரணத்துக்காக அவர்கிட்ட நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க என்பதை திட்டவட்டமா எழுதி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையோட நிறைவு செய்யுங்க. இந்த 3 புகைப்படங்களையும் நீங்க அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்துல ஒரு நாள் முழுக்க, அதாவது இந்த 3வது நாள் பயிற்சி செய்யும் போது
அன்று முழுவதும் உங்களோடு வைத்திருங்க. குறைந்தபட்சம் 3 வெவ்வேறு சமயங்கள்ல அவற்றை எடுத்து பார்த்து அவர்களது முகத்தை பார்த்து பேசி அவர்களது பெயரை குறிப்பிட்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவியுங்க. நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வைத்துக்கிட்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.